Welcome students. Now we shall start chapter 15 part 1. So this topic is data manipulation through SQL. So students, we have seen in Python how to execute CSV files from Python program and how to execute C++ from Python program in last chapters. And in this chapter what we are going to see is you have learned SQL commands in lesson 12, right students? Remember different types of SQL commands, and here those SQL commands we are going to execute from the Python program. That is how we shall see students. ஸோ என்ன பார்க்க போகிறோம், SQL கமாண்ட்ஸை எப்படி பைத்தான் ப்ரோக்ராம்லேருந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது. தட் இஸ் பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம ஒரு டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் த திங்ஸ் வி ஆர் கோயிங் டு டூ ஸ்டூடெண்ட்ஸ். டேட்டா பேஸில் நிறைய டேட்டாஸ்லாம் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராமுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வி நீட் அ ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் கால்ட் SQLite. ஸோ SQLite அப்படிங்கிறது ஒரு ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் சிஸ்டம். இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி அதில் இருக்கிறத எடுத்து அது ஒரு டேட்டாபேஸ் ஃபைலில் டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணும். ஸோ அந்த இது ஆப்ஜெக்ட் வந்து கர்சர் அப்படிங்கிறோம். கர்சருங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எடுத்து கர்சர் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தென் நம்ம ஒவ்வொன்றா டிஸ்பிளே பண்ண வைக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். தட் இஸ் த மெயின் கான்செப்ட் இன் திஸ் லெசன். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஒன்லி திஸ் பாயிண்ட்ஸ். இது த மெயின் கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டேட்டாபேஸுங்கிறது என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சார் ரெப்போசிட்டரி கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டேபிள் ஸ்ட்ரக்சரில் நம்ம நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ரெக்கார்ட்ஸாக ரோ, ஈச் ரோ கன்சிஸ்ட் ரெக்கார்ட். அதிலிருந்து நம்ம டேட்டாஸ் எடுக்கணும். அதுக்கு நம்ம SQLite அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் மாடியூல் யூஸ் பண்ணுவோம். பைத்தானில் இருக்கிறது இது வந்து ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம். இங்கே டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து டேட்டாஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு தேவையான ஒரு மாடியூல் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதை எடுத்து அது எதில் போடும்னா இதுதான், இந்த கர்சர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் இதில் தான் போட்டு வைக்கும். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து எங்கே கொண்டு வந்து போட்டு வைக்கும், கர்சர். இதில் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ரெக்கார்டாக ட்ராவல்ஸ் பண்ணி தட் இஸ் மூவ் பண்ணி வேணுங்கிற ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see students. Let us enter into the lesson. So what is SQLite? That is the things we are going to see. So what is a database? First of all, database is an organized collection of data. So they may ask you what is database. இது வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. What is dash is an organized collection of data. Database is an organized collection of data. Okay. Then database அப்படின்னா என்னென்னா it can both refer to the டேட்டாவும் இருக்கும், அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அந்த செட் ஆஃப் சாஃப்ட்வேர். இந்த நம்ம எவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணுறோம், டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாஸை எடுக்கிறோம், ரிமூவ் பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா 12th லெசனில். SQL கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுறோம், டேபிள் க்ரியேட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கெல்லாம் தேவையான சாஃப்ட்வேர் தான் இது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ நார்மலாக டேட்டாபேஸ் அப்படின்னா என்னென்னா அந்த டேட்டாஸையும் சொல்லலாம், அதுக்கு அதில் நம்ம பண்ணுறக்கூடிய ஒர்க்குக்கு தேவையான அந்த சாஃப்ட்வேர் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது டேட்டாபேஸ். ஸோ த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஃபார் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த யூசர் அண்ட் த டேட்டாபேஸ். டேட்டாபேஸில் டேட்டா இருக்குது, நமக்கு டேட்டா வேணும். வி ஆர் த யூசர், வி நீட் த டேட்டா. அப்போ நம்ம ரெண்டு பேத்துக்கும் நடுவில் நமக்கு வேணுங்கிறத எடுத்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர், அதுதான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இப்போ நம்ம SQLite அப்படின்னு என்னென்ன பார்க்க போகிறோம். தட் இஸ் த மெயின் சாஃப்ட்வேர் ஹியர் வி ஆர் யூஸிங். SQLite. What is SQLite? SQLite is a simple relational database system. What is SQLite? SQLite is a simple relational database system which saves the data in regular data files or even
in the internal memory of the computer. கம்ப்யூட்டரோட மெமரியில் ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாஸை எடுக்கிறதுக்கு தேவையான ஒரு SQLite வந்து ஒரு சிம்பிள் ரிலேஷனல் டேட்டா பேஸ் சிஸ்டம் தான் அதுவும். அது என்ன பண்ணும், அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து டேட்டா ஃபைல்ஸாவோ இல்லைன்னா கம்ப்யூட்டர் மெமரியிலையோ டைரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இட் இஸ் டிசைன் டு பி எம்பீடட் இன் அப்ளிகேஷன். நம்ம வந்து வேறு ஏதாவது பைத்தான் மாதிரி ஒரு அப்ளிகேஷனில் நம்ம அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். எம்பீடட்னாலே என்னென்னா ஒரு அப்ளிகேஷன் எடுத்து ஒரு சாஃப்ட்வேர் எடுத்து இன்னொரு சாஃப்ட்வேரில் கொண்டு வர்றது தான் எம்பீடிங் அப்படிங்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த SQLite பைத்தானில் நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம வேணுங்கிற டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன தேவையில்லை, அதுக்குன்னு செப்பரேட் டேட்டா பேஸ் சர்வர் ப்ரோக்ராம், SQL, MySQL, Oracle, இதெல்லாம் வந்து நிறைய டேட்டா பேஸ் சர்வர்ஸ், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் இல்லாமலே நம்ம என்ன பண்ணலாம், பைத்தானில் இருக்கிற SQLite மாடியூல், ஸோ இட் இஸ் a சிம்பிள் ரிலேஷனல் டேட்டா பேஸ் சிஸ்டம், அதை வச்சுட்டு நம்ம டேட்டாவை ஒரு டேட்டா ஃபைல்ஸ்லேயோ இன்டர்னல் மெமரிலையோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். So SQLite is fast, rigorously tested, flexible, making it easier to work. ஈஸியாக நம்ம டேட்டாஸை எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். Python has a native library for SQLite. ஸோ பைத்தான் லைப்ரரிங்கிறது என்னென்னா செட் ஆஃப் மாடியூல்ஸ். இப்போது நம்ம லைப்ரரியில் என்ன இருக்குது, நிறைய ஆல்ரெடி ப்ரீ ரிட்டன் புக்ஸ் நிறையா இருக்குது, நம்ம வேணுங்கிறது ரெஃபர் பண்ணிக்குவோம். அதே போல் பைத்தானில் எந்த ஒரு லாங்குவேஜ்லேயும் லைப்ரரியில் வந்து ஆல்ரெடி க்ரியேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், மாடியூல்ஸ் சொல்லுவோம். ஸோ பைத்தான் ஹேஸ் அ நேட்டிவ் லைப்ரரி, SQLite இருக்குது அதனோட லைப்ரரியில். இப்போ இந்த SQLiteங்கிறது என்னன்னா, இந்த 4 lines எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் ஈஸி டு ஒர்க் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரம் திஸ் the 4 lines எழுதணும். What is SQLite? It is a relational database system. Then இந்த இது யூஸ் பண்ணணும்னா, SQLite யூஸ் பண்ணணும்னா இந்த 3 steps you have to remember. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, அந்த SQLite பைத்தான் லைப்ரரியிலேருந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு கொண்டு வரணும், அட்டாச் பண்ணணும். ஸோ இம்போர்ட் SQLite, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். பண்ணதுக்கப்புறம் இனி அடுத்தது அந்த SQLite யூஸ் பண்ணி கனெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு கர்சர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதை எடுத்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். இந்த வேரியபிள் வந்து அது ஒரு லிஸ்ட்டு, அதில் ஸ்டோர் பண்ணிக்கணும். See, these are the main steps, students. First step, we are importing SQLite 3. பைத்தான் லைப்ரரியில் இருக்கிற SQLite 3ங்கிற மாடியூலை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரோக்ராமில் கொண்டு வரோம். செகண்ட் ஸ்டெப்பு, அந்த SQLiteல கனெக்ட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற டேட்டா பேஸ் ஃபைல் கூட கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு கர்சர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், இந்த இது கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிள் தரும், அதுதான் இந்த கனெக்ஷன். அந்த வேரியபிள் நேம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். டாட் கர்சர் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா, அதில் இருக்கிற டேட்டாஸை எடுத்து கர்சருங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். தட் இஸ் இட் இஸ் எ லிஸ்ட்டு மாதிரி தான். பைத்தானில் படிச்சிருக்கீங்க இல்லையா, லிஸ்ட்டு, செட் ஆஃப் டேட்டாஸ், லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஸோ அந்த இதில் ஸ்டோர் பண்ணிக்கும். தென் நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டிங் டு டேட்டா பேஸ் இன் ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 2ல் என்னென்னா, பாசிங் த நேம் ஆஃப் த டேட்டா பேஸ் டு பி அக்சஸ்டு. நம்ம எந்த டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணமோ அந்த நேம் வந்து இந்த கனெக்ட் ஆஃப் மெத்தடில் இங்கே கொடுக்கணும். அந்த டேட்டா பேஸ் ஆல்ரெடி இருந்ததுன்னா கனெக்ஷன் ஆகும். சப்போஸ் அந்த டேட்டா பேஸ் இல்லைன்னா பைத்தான் என்ன பண்ணும், அதுவே ஒரு நியூ டேட்டா பேஸ் நம்ம கொடுத்துருக்குற நேம் வச்சு நியூ டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிவிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த கனெக்ட் ஆஃப் மெத்தட் இங்கே பேராமீட்டர் நம்ம என்ன கொடுக்கணும், நம்ம எந்த டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணணுமோ அந்த டேட்டா பேஸ் நேம் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். பார்ப்போம், ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். சப்போஸ் அந்த டேட்டா பேஸ் இருந்ததுன்னா ஓகே, இட் வில் கெட் கனெக்டட் டு யுவர் ப்ரோக்ராம். சப்போஸ் இஃப் த டேட்டா பேஸ் ஃபைல் இஸ் நாட் தேர், வாட் வில் ஹேப்பன் நோ ஸ்டூடெண்ட்ஸ், that database will be newly created. So step 3ல கர்சர் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் a control structure used to traverse and fetch the records. நம்ம அந்த டேட்டா பேஸில் இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து
ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் கர்சர். அதில் எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவர்ஸ் அப்படின்னால என்னென்னா ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு மூவ் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ட்ராவர்ஸ் ஹியர். ஸோ கர்சர் ஹேஸ் அ மேஜர் ரோல் ஒர்க்கிங் இன் பைத்தான். இந்த கர்சருங்கிறது தான் மெயின் பார்ட் எஸ்கியூஎல் கூட கனெக்ட் பண்ணுறது. All the commands will be executed using cursor object only. இந்த கர்சர் வச்சுட்டு தான் நம்ம எல்லா கமாண்ட்ஸும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ we shall see. To create a table, create an object, write a SQL command. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன SQL command எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதை நம்ம எழுதிக்கணும். அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். பண்ணதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா கர்சர் மெத்தட் and pass the SQL command as a parameter. Many number of commands can be stored in the SQL command. இந்த SQL commandல நம்ம எத்தனை SQL commands வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் and can be executed one after another. Any changes made in the value of the record should be saved by commit and table connection. Table connection க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி connection dot closeங்கிற மெத்தட் இருக்குது. அது நம்ம பண்ணதெல்லாம் சேவ் பண்ணணுன்னா என்ன மெத்தட்? கமிட். இங்கே எக்ஸிக்யூட் மெத்தட் ஸ்டூடெண்ட் மாற்றிக்கோங்க. ஹியர் இட் இஸ் கிவன் கர்சர் மெத்தட்னு கொடுத்துருக்கா. ஸோ இட் இஸ் நாட் கர்சர் மெத்தட் ஹியர். யூ ஜஸ்ட் ட்ரேக் இட் அவுட். திஸ் ஷுட் பி சேஞ்ச் டு வாட்? எக்ஸிக்யூட். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ். ஐ couldn't write it here. So it is execute. Okay students. ஸோ எக்ஸிக்யூட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எல்லா SQL கமாண்ட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அந்த எக்ஸிக்யூட் கமாண்டுக்கு நமக்கு என்ன SQL கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுமோ அது பேராமீட்டராக அனுப்புவோம். இந்த எல்லாமே எத்தனை கமாண்ட்ஸ் வேணாலும் நம்ம அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த SQL காம்னு கொடுத்துருக்கு இல்லையா, இது ஒரு வேரியபிள் நேம். நீங்கள் இதுதான் கொடுக்கணும்னு கிடையாது, என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்கே கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி SQL கமாண்ட்ஸ் கொடுத்துட்டு அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எக்ஸிக்யூட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணோம். தென் நம்ம பண்ணின சேஞ்சஸ் எல்லாம் சேவ் பண்ணணுன்னா commit அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், COOMMIT. தென் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். Now see the example. இப்போ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த ஹேஷ் எல்லாம் இந்த லைன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லுவோம்? ஹேஷ் லைன்ஸ் கமெண்ட். அது எக்ஸிக்யூட் ஆகாது. நம்ம என்ன பண்ணலாம்? இந்த லைன் எல்லாம் ஒமிட் பண்ணிக்கலாம். which are the lines? இது வேண்டாம் நமக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் they have given. கமெண்ட் இது வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். இந்த லைன் எந்த ஹேஷ் கொடுத்துருக்க லைன்ஸ் எல்லாம் நீங்கள் எழுத வேண்டாம் ப்ரோக்ராமில். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கமெண்ட் என்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஹவு வில் யூ கிவ் கமெண்ட் என்ட்ரி? பை ப்ரிஃபிக்ஸிங் வித் ஹேஷ். So these lines won't get executed by the system. Then why they are giving? No, to make you to understand. So first point, what is given? Import SQLite 3. We are importing from the library. Then second point, SQLite 3 dot connect. What method we are using? Connect method use பண்ணி எந்த database வேணுமோ. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்க? academy.db. அந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன மெத்தட்? இந்த SQLite 3ல கனெக்ட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணால் அது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கும், மெமரி ரெஃபரன்ஸ். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இங்கே ஒரு வேரியபிள். இது யூ கேன் கிவ் எனி வேரியபிள் நேம். கனெக்ஷன் கொடுக்கணும்ல கம்பல்சரி கிடையாது. ஈவன் யூ கேன் கிவ் எக்ஸ். இந்த இடத்துல யூ கேன் கிவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். தென் கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த வேரியபிள் வச்சு தான் நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸ் கர்சர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் அதை யூஸ் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு வேரியபிள் என்ன கொடுத்துருக்கு? கர்சர்.
ஸோ கனெக்ட் இதான் 3 ஸ்டெப்ஸ் அப்போயே பார்த்தோம் இல்லையா, அந்த 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எஸ்கியூலைட்ரியை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். தென் கனெக்ட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி எந்த டேட்டா பேஸ் வேணுமோ அது கனெக்ட் பேராமீட்டராக கொடுத்துருக்கோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். அந்த கனெக்ஷன் வேரியபிள்னு சொல்லுவோம். அதை வச்சுட்டு தான் கர்சருங்கிற மெத்தடு யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற டேட்டாஸ் எல்லாம் எடுத்து கர்சரில் போடும். ஸோ திஸ் இஸ் த திங், தட் இஸ் வாட் வி ஹவ் சீன். டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி எஸ்கியூலைட்ரி கனெக்ட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த கர்சருங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து கர்சரில் போடுறோம். Now we shall see the example. இப்போ ஒரு டேபிள், சிம்பிள் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு என்ன கமாண்ட், could you remember? create table, டேபிள் நேமு, தென் என்னென்ன டேட்டாஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம், ரோல் நம்பர், அது என்ன டைப், இன்டிஜர், எஸ் நேம், வேர்கேர்னா என்ன, ஸ்டூடெண்ட் நேம்லேருந்து மேக்ஸிமம் 20 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். வேரியபிள், இட் இஸ் நாட் ஃபிக்ஸட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ வேர்கேர். அதே போல் கிரேடுங்கிறது ABCD ஒரே ஒரு கேரக்டர் தான் எல்லாத்துக்குமே இருக்கும், அதனால கேர் 1. இங்கே வேர்கேர் கொடுக்கல, ஏன்னா எல்லாத்துக்கும் கிரேடுங்கிறது ஒரு லெட்டர் தான். தென் ஜெண்டர், அதுவும் FRM, ஃபீமேல் ஆர் மேஸ்குலின், அது FRM ஒரே ஒரு கேரக்டர் தான். தென் ஆவரேஜ், ஃப்ளோட் 5.2னா 3 இன்டிஜர் பார்ட்டு 3 இருக்கும், டெசிமல் பார்ட்டு 2 இருக்கும். டோட்டலி 5 digits, ஸோ 5.2. தென் டேட் ஆஃப் பர்த் டேட் ஃபார்மேட். இதில் எது ப்ரைமரி கீயாக செட் பண்ணுறோம், ரோல் நம்பர். ஸோ திஸ் இஸ் ஹவு we have created a table. Student, just go to the program, students. Have you gone through the Have you gone through the program? Create table, student. Okay. ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற டேபிள் SQL கமாண்டு நம்ம இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வாட் இஸ் கர்சர்? தீஸ் பாயிண்ட்ஸ் யூ ஹவ் டு ரைட், ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே இருக்குது பாருங்கள். கர்சர் இஸ் an SQL. Cursor in SQL and database is a control structure to traverse over the record. Then it is used for performing all SQL commands. These 2 points you have to write. இப்போ இந்த SQL கமாண்ட்ஸ்லாம் இங்கே எதுக்கு ட்ரிபிள் கோட்ஸில் கொடுக்குறோன்னா, எல்லாமே நம்ம ட்ரிபிள் கோட்ஸில் கொடுக்குறோம். நமக்கு என்ன SQL கமாண்ட் கொடுக்குறோம்னா ட்ரிபிள் கோட்ஸில் கொடுக்குறோம். ஏன்னா த ரீசன் பிகைன் ட்ரிபிள் கோட்ஸ், சம்டைம்ஸ் அதுக்குள்ளே இருக்கிறதுல சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் இருக்கலாம். அப்போ சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்ததுன்னா ஹோல் ஸ்ட்ரிங்கும் நம்ம எப்படி என்க்ளோஸ் பண்ணுவோம், பைத்தானில் ரீகலெக்ட் பண்ணுங்கள், ட்ரிபிள் கோட்ஸில் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் நமக்கு என்ன SQL கமாண்ட் வேணுமோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு வேரியபிள். இங்கே வந்து அந்த வேரியபிள் நேமே SQL கமாண்டுன்னு கொடுத்துருக்கு. இப்படி கொடுக்கலாம், இல்லைன்னா சும்மா x = அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போது இந்த SQL கமாண்டு நம்ம என்ன வேணுமோ அந்த SQL கமாண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அதை எப்படி கொடுத்துருக்கு பாருங்கள். திஸ் இஸ் மஸ்ட் ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். இப்போ இதில் ரோல் நம்பர் இன்டிஜர் ப்ரைமரி கீன்னு கொடுத்துருக்கா இல்லையா, மற்றதெல்லாம் நம்ம அப்போயே பார்த்தது தான். இது என்ன மெயினாக இன்டிஜர் ப்ரைமரி கீ, ரோல் நம்பருங்கிறது இன்டிஜர் ஸ்டோர் பண்ண போகிறோம், அதை ப்ரைமரி கீன்னு வைக்கிறோம். அப்படி கொடுக்கறனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் யுவர் என்ட்ரிங் டேட்டா 4, 6 ஒவ்வொரு ரெக்கார்ட்லேயும் ஒவ்வொரு ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணுறோம். இன்னொரு ரெக்கார்ட் நம்பரில் நீங்கள் எதுவுமே என்ட்ரு பண்ணாட்டி எப்போவுமே ப்ரைமரி கீங்கிறது நல்லா இருக்கக்கூடாது இல்லையா. சப்போஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணாட்டி அதுவே என்ன பண்ணும், ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவில் எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதுக்கு அடுத்த ஒரு நம்பர் ஆட் பண்ணி போட்டுக்கும். அதுதான் இன்டிஜர் ப்ரைமரி கீன்னு கொடுக்கறதோட அட்வான்டேஜ். இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வாட் யூ மீன் பை திஸ் இன்டிஜர் ப்ரைமரி கீ? தட் இஸ் வாட் கிவன் ஹியர். இஃப் அ காலம் ஆஃப் த டேபிள் இஸ் டிக்ளேர்ட் அஸ் இன்டிஜர் ப்ரைமரி கீ, then whenever a null value will be used an input for the column like this, the null value will be automatically converted to an integer
அதுவே என்னவாயிடும், ஒரு இன்டிஜராக கன்வெர்ட் ஆகிடும். அது என்ன வேல்யூ, which will be 1 larger than the highest value so far used in the column. இந்த காலமில் எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதை விட 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி இங்கே போட்டோம். தட் இஸ் த யூஸ் ஆஃப் இன்டிஜர் பிரைமரி கீ. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் we shall see how to add record. add recordனா என்ன, அதுக்கு என்ன கமாண்ட், SQL insert command, that we shall see. See the example program. First line import SQL3, then connection க்கு connect SQL3 க்கான academy database கொடுத்துறோம். connection பண்ணி connection.cursor method யூஸ் பண்ணி you are taking it into the cursorல எல்லா ரெக்கார்ட்ஸும் எடுக்கிறோம். then cursor.execute drop table student. இது ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே drop table எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? remember what is the use of this drop table command? that will delete the records from the table, remove the table, structure remove பண்ணாது, ஆல்ரெடி இருந்தது அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணும். drop table அதான் நம்ம இப்போ நியூவாக க்ரியேட் பண்ணணும். அப்போ ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ட்ராப் டேபிள் கமாண்ட் கொடுத்துருக்கோம். என்ன டேபிள் நேமோ அது. ஸோ இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக எக்ஸிக்யூட் cursor.execute தான் கொடுக்கணும். நீங்கள் SQL கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கர்சர் தான் நீங்கள் வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம். இங்கே வேரியபிள் நேம் இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்தா இங்கே x.executeனு கொடுக்கணும். தென் நமக்கு என்ன SQL கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அது கொடுக்கணும். தென் அடுத்த ஒரு SQL கமாண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே கிரியேட் டேபிள், ரோல் நம்பர், இன்டிஜர் பிரேக், இதெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து ட்ரிபிள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அகெயின் cursor.execute, இந்த SQL கமாண்ட் இந்த வேரியபிளில் தானே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். தென் அடுத்த ஒரு SQL கமாண்ட் இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட், இன்சர்ட் பண்ணுறதுக்கு வேல்யூஸ் இதெல்லாம் ட்ரிபிள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். தென் இது ஆக்சுவலி அடுத்த லைனில் வரணும். இந்த cursor டாட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து நெக்ஸ்ட் லைனில் வரணும். இங்கே பக்கத்துலேயே கொடுத்துருக்கு, தப்பு இல்லை. பட் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா இந்த லைனை நீங்கள் நெக்ஸ்ட் லைனாக எழுதிக்கோங்க. SQL கமாண்ட் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு இன்சர்ட் இன்ட்டு அண்ட் தென் வி ஆர் எக்ஸிக்யூட்டிங். அதே மாதிரி இங்கேருந்து இது வந்து எங்கே வரணும், நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணியாச்சு. தென் கமிட் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். தென் சும்மா ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து எந்த ஃபார்மில் ஸ்டோர் பண்ணோம் பைத்தானில், டிக்ஷனரி ஆர் லிஸ்ட் ஃபார்ம், அதில் தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். see this example, import SQL3 connection, கனெக்ட் பண்ணிடுறோம். connection.cursor மெத்தட் யூஸ் பண்ணி we are taking it. தென் இப்போ வந்து இந்த ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டான்னு ஒரு லிஸ்ட்டு பாருங்கள், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கா. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் பெராந்திசிஸ், ஒவ்வொரு ரெக்கார்டும் பெராந்திசிஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். தென் எல்லாமே செப்பரேட்டட் பை கமா. இப்போ இது ஃபுல்லாகவே ஸ்டூடெண்ட் டேட்டாங்கிற ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீ இதில் இருக்கிறத ஒவ்வொன்றா எடுக்கணும். எல்லாமே அட் அ டைமில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறதில்ல, ஒவ்வொன்றா எடுக்கிறோம் இல்லையா. அதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் பி இன் ஸ்டூடெண்ட் டேட்டா, ஸ்டூடெண்ட் டேட்டாங்கிறது இங்கே லிஸ்ட்டு. ஸோ இந்த பி இந்த வேரியபிள் என்ன இருக்கும், ஃபஸ்ட் ரெக்கார்டு இருக்கும், தட் இஸ் ஃபஸ்ட் ஐட்டம், அடுத்து செகண்ட் ஐட்டம், அந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கும். அது இங்கே வந்து பாருங்கள், இந்த ஃபார்மேட் STRல வந்து நமக்கு வேணுங்கிற SQL கமாண்ட் கொடுத்தாச்சு. இன்சர்ட் இன்ட்டு டேட்டா, வேல்யூஸ் வந்து நம்ம ஜென்ரலாக இப்போ இது பர்டிகுலராக ஒரு வேல்யூ இல்லை, இங்கே ஒவ்வொரு ரெக்கார்டாக ஒவ்வொரு வேல்யூ இருக்குது இல்லையா, மாறும். அதனால் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், வேல்யூஸில் ரோல் நம்பர் நல்னு கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கு, நேம், GR. இந்த கேர்லி பிரேசஸில் கொடுத்தா என்ன மீனிங்னா, அந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலாக இப்போ கொடுக்குறோம், இந்த இடத்துல எந்த வேல்யூ கொடுக்கல, இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன கொடுத்துருக்கு, இந்த நேம்ங்கிற வேரியபிளில் என்ன வருதோ அந்த வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணு அப்படிங்கிறதுக்காக தான் கேர்லி பிரேசஸில் கொடுத்துருக்கோம். வேல்யூஸ் பர்டிகுலராக எந்த வேல்யூஸும் கொடுக்கல. இப்போ இந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் இங்கே பர்டிகுலராக வேல்யூஸும் கொடுத்து வேல்யூஸ் கொடுத்துட்டோம். பட் வந்து இங்கே அப்படி கொடுக்க முடியாது, ஏன்னா நிறைய ரெக்கார்டு இருக்குது. எதனா இல்லைன்னா நீங்கள் இப்போ 5 ரெக்கார்ட்ஸ் தான் 5 இன்சர்ட் தனித்தனியாக எழுதணும்.
அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரே இன்சர்ட்டு, பட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும், அப்பப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்கிறதுக்காக கர்லி பிரேசஸ் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு எந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுமோ அந்த வேரியபிள் நேம் உள்ளே கொடுத்தாச்சு. இப்போது பாருங்கள், SQL command is equal to, இப்போ தான் SQL command எழுத போகிறோம், format.str. format.strங்கிறது இந்த ஸ்ட்ரிங் நேம், strன்னு கூட எனி நேம் கொடுக்கலாம். டாட் ஃபார்மேட் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், மெயின் திங் ஃபார்மேட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நேம்க்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். நேம் இஸ் ஈக்குவல் டு P of 0, GR இஸ் ஈக்குவல் டு P of 1, ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு P of 2. அந்த Pங்கிறதுல என்ன இருக்கோ அதனோட ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் அப்படி ஒவ்வொரு வேல்யூ அசைன் பண்ணிடுறோம். நேம்க்கு இந்த வேல்யூ அசைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கில் இது இருக்கா, அங்கே எங்கெங்கே கர்லி பிரேசஸ் இருக்கோ நேம் இருக்கிறதுல P of 0 வந்துடும், இங்கே P of 2, இதில் P of 3. ஸோ அது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிடும். பண்ணதுக்கப்புறம் இல்லை நீங்கள் டைரெக்டாக இங்கே கூட யூஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ், P of 0 இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து ட்ரிபிள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா, கமெண்ட் அதுக்கு ஸ்ட்ரிங் ஃபுல்லாகவே ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும், சப்ஸ்டியூட் பண்ணாது. இங்கே P of 0ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்காக தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இப்படி str.formatனு கொடுக்குறோம். இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கர்லி பிரேசஸ் வர இடத்துலலாம் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். தென் யூ ஆர் எக்ஸிக்யூட்டிங் தட் cursor.execute SQL command, தென் connection.commit க்ளோஸ் commit. இந்த மூணுமே எல்லா ப்ரோக்ராமுக்கும் காமன், ஃபஸ்ட்டு 3 லைன்ஸும் லாஸ்ட்டு 3 லைன்ஸும். தென் நடுவில் நமக்கு வேணுங்கிற SQL கமெண்ட்ஸை வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி cursor.execute that SQL command. தட் இஸ் த எல்லா ப்ரோக்ராம்லேயும் வரக்கூடிய பேசிக் ஃபார்மேட் இது தான். நெக்ஸ்ட்டு நம்ம செலக்ட் எதுக்கு செலக்ட் யூஸ் பண்ணுவோம், query நமக்கு வேணுங்கிற டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு தானே என்ன பண்ணுவோம், செலக்ட் command is commonly used in SQL. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் செலக்ட் கமெண்ட்னா இதை எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். Select is most commonly used in SQL. The select statement in SQL used to retrieve and fetch data from a table. ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாஸை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்ன கமெண்ட், SQL. அதனோட சின்டாக்ஸ் எப்படி எழுதணும், செலக்ட் ஸ்டார்னா என்ன, ஆல்னு அர்த்தம், ஃப்ரம் டேபிள் நேம், என்ன டேபிள் நேம் கொடுக்குறோமோ அதில் இருக்க ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துரும். அப்போ அந்த டேபிள் டேட்டா இஸ் ஃபெச்டு இன்டு த ஆப்ஜெக்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் லிஸ்ட்டு. எந்த ஃபார்மில் அதில் இருக்க டேபிளில் இருக்க டேட்டாஸ்லாம் எடுக்கும், லிஸ்ட்டு. அந்த ஒவ்வொரு லிஸ்ட்லேயும் ஒவ்வொரு ரெக்கார்டும் தனித்தனி லிஸ்ட், அதனால தான் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கு. வி ஷால் see the example. இப்போ அந்த டேட்டாபேஸ் ஃபைல் இல்லைன்னா க்ரியேட் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா, அது எங்கே க்ரியேட் ஆகும்னா பைத்தான் ஃபோல்டர், ஃபைல் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதே ஃபோல்டரில் க்ரியேட் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். Now see this example. connection.import SQL அஷ்யூம் பண்ணிக்கலாம் இருக்குன்ட்டு, இங்கே அது இங்கே கொடுக்கல, கர்சர் கனெக்ட் பண்ணி CRSCR, இப்போ இங்கே வேரியபிள் நேம் என்ன கொடுத்துருக்கு, CRSCR, என்ன வேணாலும் கொடுக்கலாம். எக்ஸிக்யூட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், என்ன SQL கமெண்ட் கொடுத்துருக்கு, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். அது எல்லாமே இதில் இருக்கும் CRSR. தென் இதில் இருக்கிறது ஒவ்வொன்றா எடுக்கணும்னா இந்த கர்சருக்குள்ளே இருக்குது, அதில் இருக்க எல்லா ரெக்கார்டும் எடுக்கணும்னா cursor.fetchAll. fetchAllங்கிறது எதுக்குன்னா to retrieve all the records from the cursor. What function we are using, fetchAll. இது எல்லாமே எடுத்து எதில் ஸ்டோர் பண்ணோம், ஆன்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணும். இங்கே என்ன ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம் ஆன்ஸாக, அதில் ஸ்டோர் பண்ணும். தென் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ fetchAll method is an important question. It is used to fetch all the rows from the database table. See this example. Import SQLatory connection, connect யூஸ் பண்ணி கனெக்ஷனில் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கனெக்ஷன் டாட் கர்சர் மெத்தட் யூஸ் பண்ணி கர்சருக்கு டேட்டாஸ் எடுக்கிறோம். தென் cursor.execute select star from student. அப்போ இது எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கிற எல்லாமே எடுக்கணும், அந்த கமாண்டை யூஸ் பண்ணுறோம், cursor.execute. தென் print. இந்த தான் சும்மா ஒரு மெசேஜ் தான் கொடுத்துருக்கோம். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு cursor.fetch. அந்த கர்சரில் இருக்கிறது எல்லாமே எடுக்கிறதுக்கு fetchAll யூஸ் பண்ணி ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். தென் ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டில் இருக்கிறத ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணுறோம்.
இந்த fetch all இந்த 3 இது இருக்குது, இது இம்பார்ட்டண்ட் ஷார்ட் ஆன்சர். fetch all, fetch one, fetch many, இந்த 3 எதுக்குன்னு கேட்பாங்க. fetch all is used to fetch all the rows from the database table. ஒவ்வொன்றா எடுக்கணும்னா fetch one returns the next row of the query result set or none in case there is no row left. எந்த ரெக்கார்டும் இல்லைன்னா நன் டிஸ்பிளே ஆகும், இல்லைன்னா அடுத்தடுத்த ரெக்கார்டை எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்கறதுக்கு fetch one. எல்லாமே எடுக்கணும்னா fetch all, இல்லைன்னா fetch many. ப்ராக்கெட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம், அப்போ அத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எடுத்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இட் ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் ரோஸ் ஃப்ரம் த ரிசல்ட் செட். fetch one பாருங்கள் எக்ஸாம்பிள். இம்போர்ட் SQL3 கனெக்ஷன் டாட் கனெக்ட் பண்ணியாச்சு, எக்ஸிக்யூட் பண்ணுறோம் கர்சர் டாட் கனெக்ஷன் டாட் கர்சர் மெத்தட். தென் கர்சர் டாட் எக்ஸிக்யூட் செலக்ட் ஸ்டார்னா எல்லாமே ஃபெச் பண்ணுறோம், எல்லாமே ரிட்ரீவ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எடுக்கணுன்னா ரெஸ் கர்சர் டாட் ஃபெச் ஒன் கொடுத்தா ஒரு ரெக்கார்டு எடுத்து இதில் RESங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம். அதை பிரிண்ட் பண்ணால் பாருங்கள் ஒரே ஒரு ரெக்கார்டு தான் வரும். இதே ஃபெச் ஒன் யூஸ் பண்ணி எல்லா ரெக்கார்ட்ஸும் எடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணோம், லூப் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து ஃபெச் ஒன் ஒரு ரெக்கார்டை மட்டும்தான் கொடுக்கும். அதே fetch one யூஸ் பண்ணி எல்லாமே எடுக்கணும்னா பாருங்கள் இதெல்லாம் as usual வருது. இந்த 3 lines 4 lines இங்கே ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிடுறோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கர்சர் டாட் fetch one ரிசல்ட் ஒரு ரெக்கார்டு வந்துருச்சா. தென் while result is not none while loop யூஸ் பண்ணி print result அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் ஆல்ரெடி எடுத்தது பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிசல்ட் டாட் ஈக்குவல் டு கர்சர் டாட் fetch ஒன்னா மறுபடியும் என்ன பண்ணும், அடுத்த ரெக்கார்டு எடுக்கும். இது வந்து while loop, இந்த 2 லைனும் while loopக்குள்ளே வருது. ஸோ நன் எந்த ரெக்கார்டும் இல்லாத வரைக்கும் எடுக்கிறதுக்கு இல்லாத வரைக்கும் இந்த 2 லைன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ரெக்கார்டு பிரிண்ட் ஆல்ரெடி எடுத்ததை பிரிண்ட் பண்ணோம், அப்புறம் அடுத்தது எடுக்கும், ஆல்ரெடி எடுத்ததை பிரிண்ட் பண்ணோம், அடுத்தது எடுக்கும். இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். தென் fetch many பாருங்கள் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் ரோஸ் எடுக்கிறதுக்கு இந்த 3 லைன்ஸ் as usual வருதா. கர்சர் இஸ் ஈக்குவல் டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்போ இங்கே எத்தனை கர்சர் டாட் fetch many 11 கொடுத்துருக்கு, 3ன்னு கொடுத்துருக்கு. இப்போ பிரிண்ட் ரிசல்ட்னா பாருங்கள் 3 ரெக்கார்ட்ஸ் டிஸ்பிளே ஆகிருக்கு கண்டினியூஸாக. ஆக்சுவலி இங்கே எடுக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பிரிண்ட் ரிசல்ட்டுன்னு கொடுத்தா எல்லாமே கண்டினியூஸ் ஒரே லைனில் டிஸ்பிளே பண்ணும். இந்த ஆனால் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைனில் வரணுன்னா இந்த மாதிரி கொடுத்தா போதும். பாருங்கள் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு கர்சர் டாட் fetch many 3. இப்போ இந்த ஸ்டார் ரிசல்ட் அப்படின்னா ரிசல்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் செப்பரேட்டட் \n கொடுத்தா நியூ லைனில் டிஸ்பிளே பண்ணு, ஸ்பேஸ் கொடுத்தா ஸ்பேஸ் கொடுத்து, கமா கொடுத்தா கமா கொடுத்து. ஸோ இந்த ஸ்டார் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் யூஸ் டு பிரிண்ட் த லிஸ்ட் ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் அ சிங்கிள் லைன் வித் ஸ்பேஸ். யூஸ்வலாக இது கொடுக்காட்டி எல்லாமே சிங்கிள் லைன் வித் ஸ்பேஸில் டிஸ்பிளே ஆகும். ஆனால் டு பிரிண்ட் ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் நியூ லைன்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஸ்பேஸ் யூஸ் செப் அப்படிங்கிற வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு \n கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்பேஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா கமா கொடுக்கலாம். ஸோ இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த செப்பரேட்டர் அதுக்கு தான் செப்னு கொடுத்துருக்கு. இந்த வேரியபிள் நேம் இங்கே \n நியூ லைன், இந்த ஸ்டார் ரிசல்ட்னா இதில் இருக்கிற அந்த ஃபெச் பண்ணது எல்லாமே இருக்கும் இல்லையா ரெக்கார்ட்ஸ், அது எல்லாமே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒவ்வொன்றா செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த இது ஸ்டார் நாட் ஆல். So in next video we shall see the classes in SQL students. We shall continue in next part of the video. Thank you. I hope you have understood better.